ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூபிக்ஸ் தமிழ் vlog. இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான இடத்துக்கு கூட்டு போக போகிறேன். இந்த இடத்த எல்லாரும் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஆனால் என்ன இடம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை பற்றின சுவாரஸ்யமான வீடியோ தாங்க இது. இதுக்கு முன்னாடி சான் ஃப்ரான்சிஸ்கோ கோல்டன் கேட் பிரிட்ஜ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணலைன்னா நீங்கள் அதையும் பாருங்கள். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோ பார்க்கலாம். எங்களுடைய பயணம் காலையில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி கோல்டன் கேட் பிரிட்ஜ் சைடில் இருக்கக்கூடிய பீச்சஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போது இந்த பிளேஸ் போயிட்டுருக்கோங்க. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே பேருக்கு ஏற்றது போல் அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்க்கும்போது நீங்களும் அதை தான் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். போகிற வழி முழுக்க இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டடங்க. இங்கே பாருங்கள், பெருசுன்னு சொல்கிறது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களேன். அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு இதெல்லாம் பார்க்கும்பொழுது. ஸோ நீங்களும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டி பொறுத்த வரைக்கும் வழக்கமாகவே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதுவும் வீக்கெண்ட்ஸ் ஆனால் சொல்லவே வேணாம், பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நிறைய டூரிஸ்ட்லாம் வருவாங்க, அதனால் ரொம்ப பிஸியாக இருக்குங்க. எஸ்எஃப்ஓவில் பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கேட் பிரிட்ஜ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம போகக்கூடிய இந்த பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸுங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. போகக்கூடிய வழி முழுக்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்ஸாக இருந்துச்சு. இதுவுமே இன்னும் அழகாக இருக்குது. ஒவ்வொரு சிக்னல்லாம் அப்படியே நின்று போயிட்டுருந்தோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பொறுமையாக வாட்ச் பண்ண முடிஞ்சுது. இது மேலே பாருங்கள், ரொம்பவே அழகாக ஒரு நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க. ஒரு சின்ன காடு மாதிரி இருக்குது. எவ்வளோ கட்டிடங்கள் இருந்தாலும் அங்கே மரங்கள் இருக்குது ஒரு கூடுதல் அழகு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அங்கங்கே பார்த்திங்கன்னா சிக்னல் இருக்குங்க. நின்று போகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமை வேணும் இந்த இடத்துக்கு போகிறதுக்கெலாம். அதுவும் வீக்கெண்டாக நான் சொன்னது போல் கூட்டம் பயங்கரமாக இருக்கும். கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த டிலேலாம் நம்ம தவிர்க்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய நிறைய பில்டிங்ஸில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒன்றோட ஒன்று ஒட்டி தான் வச்சுருக்காங்க. அதுலேயும் ஸ்டெப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எப்படி போகிறதுனே தெரிலங்க. அந்தளவு இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா வீடியோவில், இது மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பில்டிங் அப்படின்லாம் சொல்ல முடியாது, நிறைய பில்டிங்கில் இந்த மாதிரி பார்க்க முடிஞ்சுதுங்க. எப்படி ஏறுவாங்க அப்படின்னே தெரியல. பார்க்குறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிற மாதிரி இருக்குது ஒரு படிக்கட்டும். பாருங்கள், அடுத்த சிக்னல் இப்படி மாறி மாறி சிக்னலாக நின்று போயிட்டுருந்தோம். இன்னொரு விஷயம் சொல்லணும், நம்ம சிக்னல் நின்று போனாலும் நிறைய விஷயங்கள் சைடில் பார்க்குறதுக்கு, ஏன்னா புது புது விஷயங்கள், புது கட்டிடங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கனால பெருசாக ஒன்றும் போர் அடித்த மாதிரி தெரியல. அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு ரெண்டு சைடும் பாருங்கள் மரங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பில்டிங்ஸ்னு இருக்கும். அப்படியே பார்த்துட்டே ஜாலியாக போயிட்டுருந்தோம். நாங்கள் போகக்கூடிய வழியில் பெரும்பாலும் நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னாங்க, ஒரு பில்டிங்க்கும் இன்னொரு பில்டிங்க்கும் பார்த்திங்கன்னா இடைவெளியே இல்லாமல் அப்படியே ஒட்டி தான் கட்டியிருக்காங்க. பெயிண்ட்டு தான் வந்து வேறு வேறையாக அடிச்சிருக்காங்களே தவிர இந்த சுவர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒன்றா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான படிக்கட்டுகள் நிறைய பில்டிங்கில் பார்க்க முடிஞ்சுதுங்க. ஒரு வழியாக நாங்கள் வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடத்துக்கு பெயர் வந்து த பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரீனா டிஸ்ட்ரிக்ட், சான் ஃப்ரான்சிஸ்கோ, கலிஃபோர்னியாவில் இருக்குங்க. இது எப்போ கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1915 கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா திரும்ப ஃபுல்லுமே எப்போ வந்து ரீபில்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1964 1974 வரைக்கும் ஆச்சுங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லேக் மாதிரியான ஒரு செட்டப் இருக்கும். ஸோ இது வழியாக தான் அப்படியே போயிட்டே இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பில்டிங்கோட ரிஃப்ளெக்ட் அதில் தெரியணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ரொம்பவே ஒரு அழகான ஒரு இடங்க. ஸோ இப்படி தான் நாங்கள் வந்தோம். அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம். போகக்கூடிய வழியில் இருக்கிறது அந்த லேக் மாதிரியான ஒரு வியூ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த பில்லர்லாம் பாருங்கள் எவ்வளோ டாலாக இருக்குன்னு. அதுக்கு மேலே சின்ன சின்ன வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப அழகான ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா ஒரு பேலஸ் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய அந்த ரூம் மாதிரி, அந்த பெரிய பெரிய கோபுரங்கள் அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது. ஃபுல்லும் ஓப்பனாக தான் இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், எல்லா சைடும் ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வேலைப்பாடுகள் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகான ஒரு இடங்க இது. ஸோ இப்போ அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும். வழிநெடுக பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பேர்ட்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இதுதாங்க அந்த மெயினான ஒரு என்ன சொல்கிறது சென்டர் பில்டிங் இது.
பின்னாடி இருக்கிறது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது. அந்த சைடும் பார்த்தீங்கன்னா காரை வந்து பேரலாக பார்க் பண்ணிட்டு வருவாங்க. இது ஒரு என்ட்ரன்ஸு. அந்த சைட்லேருந்து வரவங்களும் வரலாம் வண்டி நிறுத்திட்டு. ஸோ ஓவராலாக பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் வீடு. அதுக்கப்புறம் இந்த பேலஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த லேக். இந்த பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸோட ஆர்கிடெக்ட் பார்த்தீங்கன்னா பெர்னார்ட் மேபக் அப்படின்றவர். இதோட மொத்தம் டோட்டல் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 17 ஏக்கருங்க. இது வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இந்த பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ட்ராவலர்ஸ் வந்து விசிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய வெட்டிங்ஸ், அதுக்கப்புறம் ஈவெண்ட்ஸ் வந்து இப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியாக தான் இப்போ வந்து நடைமுறையில் இருந்துகிட்ருக்கு. இந்த பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டிலேயே ஒரு தவிர்க்க முடியாத லேண்ட்மார்க்காக இருந்துகிட்ருக்குங்க. இந்த கட்டிட அமைப்பை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஒரு கிளாசிக்கல் யூரோப் செட்டிங்கில் தாங்க இருக்கும். அது போல தான் இதை வந்து கட்டியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலைப்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டாப்பில் இருக்கனால பார்த்தீங்கன்னா எல்லோரும் அண்ணாந்து தான் பார்த்துட்ருந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு வேலைப்பாடுகளுமே இந்த டாப்பில் தான் இருக்குது. அழகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பில்லர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு அழகுங்க. நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்பொழுதும் சரி, அவ்வளோ ஒரு அழகான ஒரு யூனிக்கான ஒரு லுக் கொடுக்குது. ஆண்டு இந்த பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸை சான் ஃப்ரான்சிஸ்கோவோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிங்கிள் ஸ்டோரி பில்டிங் அப்படின்னு அங்கீகரிச்சிருக்காங்க. நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த அழகான இடத்துல நிறைய திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க. நான் ஒவ்வொரு மூவி நேமாக சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒருவேளை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் மூவி வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகோ 1958. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப்டர் டைம் 1979, பை சென்டேனியல் மேன் 1999. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த ரூம் 2003, ட்விஸ்டர் 2004. அதுக்கப்புறமா இந்தியன் மூவி கூட எடுத்திருக்காங்க. மை நேம் இஸ் கான் 2010 எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வாரணம் ஆயிரம் திரைப்படம் 2008 எங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும் நான் ஏன் அப்படி சொன்னேன்னு. நம்ம எல்லாருமே பார்த்த ஒரு இடம் தான், ஆனால் என்ன இடம் நமக்கு தெரியல. பட் இன்றைக்கி அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. வாரணம் ஆயிரம் திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோவில் நிறைய இடங்கள் காமிச்சிருப்பாங்க. அப்படி தான் ஒரு பாடலில் இந்த இடத்தையும் காமிச்சிருப்பாங்க. ஒரு குட்டி சீன் தான் வரும், பட் அதுலேயும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நேரில் வரும்பொழுதும் அதே போல் அனுபவம் தாங்க. பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த தண்ணீர் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்கோட அழகு ரெண்டுமே சேர்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓவராலாக இந்த இடத்த வந்து நீங்கள் இப்படி பார்த்தாவே தெரியுங்க. ஒரு பக்கம் வீடுகள் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து இந்த பில்டிங், நடுவில் வந்து இந்த லேக் செட்டப் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வீடுகள் இருக்கனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஈவினிங் வாக்கிங் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கேஷுவலாக அவங்க டாக்ஸ்லாம் வந்து ஒரு சில கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த ஈவினிங் டைமில் இந்த பில்டிங் வந்து இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்ததுலேருந்து ஆப்போசிட் வியூ. சைடில் வீடுகள் இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு ஃபவுண்டைன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரோடு இருக்குது. பேரலாக நிறைய கார்ஸ் வந்து பார்க் பண்ணியிருப்பாங்க. இந்த தண்ணியோடு சேர்த்து இந்த பில்டிங் பார்க்கும்பொழுது ரொம்ப அழகுங்க. இப்போ நீங்களே பார்ப்பீங்க.
ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் வெளில வர ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு டேங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபோட்டோ எடுக்கணும்னு நினப்போம் இல்லைங்களா? ஸோ நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அது மெயினாக பார்த்தீங்கன்னா அது சென்ட்ரல் லொக்கேஷன் தான், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நேரம் ஆகிட்டே இருக்குது. நாங்களும் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டோங்க. ஸோ அப்படியே மெதுவாக வெளில வந்துட்ருக்கோம். வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்குங்க. ஒவ்வொரு கட்டிடங்களும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. நான் சொன்னது போல் இதையும் ரசிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிட்டோம். டிராஃபிக்கில் பயங்கரமாக டிராஃபிக் இருந்துச்சு. சிட்டியை விட்டு கொஞ்சம் தானதுக்கப்புறம் எங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு. பட் சிட்டிக்குள்ளே வர டிராஃபிக் பயங்கரமாக இருந்துச்சுங்க. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லுமே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். ஏன்னா நான் வீடியோ ஆரம்பிச்சதுலேருந்து சொல்லிகிட்டே இருப்பேன் டிராஃபிக்னு. நீங்கள் நினச்சிருக்கலாம் என்னடா அவ்வளோ பெரிய டிராஃபிக்கானு. கண்டிப்பாங்க வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுங்க. ரொம்ப அழகாக அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு பொறுமையாக நகர ஆரம்பிச்சிருக்கோம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். எங்கள் சைடு ஓகே நாங்கள் போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி அந்த சைடு பாருங்கள், சைடில் எவ்வளோ கூட்டம்னா அப்படியே பொறுமையாக நகர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இருக்கும், நிறைய என்ன சொல்கிறது ஒன்று போல் அடிக்கடிக்கு வச்ச மாதிரி இருக்கும். அது மழைகளில் சரிவாக இருக்கனால அப்படி தெரியும் உங்களுக்கு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நெருக்கடியான ஒரு நகரம் தாங்க இது. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க முடியும் இந்த ஏரியா ஓவராலாக. எங்களோடு சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேங்க. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.